உடனே ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிடலாமா? ஐஸ்கிரீம் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும் தான் யோசிப்போம். பெரியவங்களுக்கு என்ன பிடிக்கும் கேட்டிருக்குமா? எங்க அம்மா கேக்குறேன் பாருங்க. அம்மா உனக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும்? எனக்கு அந்த பழங்கள்லாம் போட்டுருக்குமே பெருசா கப்புல. ஃபலூடாவா? அதான் எனக்கு தெரியவே. எல்லாம் ரெடியா இருக்கு, வாங்க வாங்க. ஃபலூடா செய்யறதுக்கு முதல் நாள் நைட்டு சப்ஜா சீடியும் பாதாம் பிசினியும் ஊற வச்சிடணும். ஜெல்லி தேவைப்படும். ரெடிமேட் ஜெல்லி பவுடர் வாங்கி தண்ணியில போட்டு கொதிக்க விட்டு ஆற விட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சா ஜெல்லியும் ரெடி ஆயிடும். கொஞ்சம் பால் எடுத்து காய்ச்சி அதுல ரோஸ் எசன்ஸ் போட்டு ரோஸ் மில்க் ஆக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துக்கலாம். சேமியா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்ப ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் தேவைப்படும். கொஞ்சம் டிராகன் ஃப்ரூட், கொஞ்சம் பைனாப்பிள், இதையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்ப நீளமா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்து அதுல அப்படியே ஓரமெல்லாம் ஸ்ட்ராபெரி கிரஷ் ஊத்தி முதல்ல சப்ஜா சீட், அப்புறம் ஜெல்லி, அப்புறம் பாதாம் பிசின், அப்புறம் ஃப்ரூட்ஸ், அதுக்கு மேல ஐஸ்கிரீம், கொஞ்சம் நட்ஸ் அண்ட் ரைசன்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ரோஸ் மில்கையும் ஊத்திடுவோம். இப்ப மறுபடியும் அதே ஆர்டர்ல எல்லாத்தையும் அடுக்கி மேல நல்ல குண்டப்ல பிஸ்தா ஐஸ்கிரீம் வச்சு அது மேல ஸ்ட்ராபெரி ஜெல்லியும் வச்சா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். இதுல நீளமா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை போட்டு ஃபலூடா லவர்கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்போமா? அம்மா எப்படி இருக்கு? பாத்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் ஹெல்தியான ஃபலூடா செஞ்சு சாப்பிடுங்க.